திருவள்ளுவரின் திருமலரடிகளை நன்றாக போற்றி வணங்கி சத்குருநாதரின் பேரருளோடு அருள் உடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல நாம தொடர்ந்து பயணப்படலாம். ஏற்கனவே இதுல 6 குறட்பாக்களுக்கு நாம பொருள் பார்த்திருந்தோம். அருள் உடைமை, அருளை உடைமையாக கொள்வது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி அதனுடைய பெருமையை முதல் குறள்ல சொன்னார். மற்ற செல்வங்களை காட்டிலும் அருள் என்பது மிகப்பெரிய ஒரு செல்வம். அந்த செல்வம்ங்கிறது இருக்கிற செல்வத்துல எல்லாம் அதுதான் பெரிய செல்வம். மற்ற சாதாரணமான செல்வங்கள் எல்லாம் யார்கிட்ட வேணாலும் இருக்கும். ஈவன் ஒரு குணக்கேடாக இருக்கக்கூடியவன்கிட்ட கூட இருக்கும். ஆனா அருள்ங்கிறது அப்படி கிடையாது அப்படிங்கிறதுனால அதை ரொம்ப உசத்தி முதல்ல சொன்னார். எப்படியாவது அந்த அருள் அப்படிங்கிறத நம்ம அருள்னா வேற ஒண்ணும் இல்லை, இரக்கம், கருணை, அடுத்த உயிர்களுக்கு நாம் அவர்களுடைய துன்பத்தை கண்டு நாமும் துன்பப்பட்டு அவர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்காக ஒரு முயற்சியை மேற்கொள்வது, இதெல்லாம் தான் அருள் அப்படின்னு நாம பார்த்திருக்கோம். அப்படி அருளோடு இருக்கக்கூடிய ஒருவனுக்கு இந்த உலகில் நல்ல ஒரு நிலைமை இருக்கும். நிச்சயமாக எல்லோரும் அவரை போற்றி வணங்குவார்கள். அது மட்டும் அல்லாமல் மேல் உலகங்களும் அவருக்கு நல்லதாகத்தான் இருக்கும். இருள் சேர்ந்து இன்னா உலகம் என்பது அவர்களுக்கு ஒருபொழுதும் இருக்காது. நரகத்திற்கே அவர்கள் போகவே வேண்டியதில்லை. ஏன்னா செய்யற காரியம் பூரா அறம் சார்ந்து புண்ணியத்தை பெறக்கூடிய காரியங்களாகவே இருக்கிறதுனால அந்த அறம் என்பது நிச்சயமா எங்க கொண்டு போகும்? சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும்னு நம்ம பார்த்திருக்கோம் அரண் வலியுறுத்தல். அதனால அவருக்கு கிடைக்கக்கூடியது நல்ல உலகங்கள் தான் அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கறத இங்கேயும் வலியுறுத்தி சொன்னார். அந்த இந்த மண்ணுயிர் ஓம்பி அப்படிங்கிறத பார்த்தோம். மண்ணுயிர் ஓம்பி அப்படின்னா என்ன? இந்த அழியக்கூடிய உடலில் வாழும் அழியாத உயிர். இந்த உயிர் என்பது அழியறதே கிடையாது. இந்த உயிருக்கு நல்ல விஷயங்கள் எது அப்படின்னா புண்ணியம் தான். இந்த புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய இந்த அருள் செயல்கள் அப்படிங்கிறது இருக்கே, அந்த அருளை ஆளக்கூடியவர்களுக்கு தன்னுயிர் அஞ்சும் வினை அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு. தன்னுயிர் அஞ்சும் வினைங்கிறது என்ன? இந்த உயிருக்கு அச்சத்தை தரக்கூடியது, உயிருக்கு புண்ணியத்தை சேர்க்காமல் இருக்கிறதுங்கிறது பாப வினைகள். இப்ப புண்ணியத்தை சேர்க்கிறதுல ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் பாபத்தில் எதற்காக அவர் நாடப்போகிறார்? அதனால அந்த மாதிரியான காரியங்களை அவர் செய்ய மாட்டார். யார் ஒருத்தர் இந்த அருளை கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பாப செயல்களில் ஈடுபாடு என்பது இருக்காது. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, பாப செயல்களில் ஈடுபாடு இருக்காது மாத்திரமல்ல, இந்த புண்ணிய செயல்களை எவ்வளவு தடை வந்தாலும் செய்வதற்கு அச்சம் என்பது இருக்காது. நம்ம அப்படித்தான் பாக்குறோம். நம்ம நிறைய அருளாளர்கள் எல்லாம் நம்ம சுவாமிஜியோடைய வாழ்க்கையிலேயே எடுத்துக்கொண்டா நிறைய விஷயங்களுக்கு இந்த சனாதன இந்து தர்மத்துல ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு மற்றவர்கள் அதை இழிவாக பேசும் பொழுது தயங்காமல் குரல் கொடுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டா இன்னைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க சுவாமி ஓங்காரானந்தர். அந்த அச்சம்ங்கிறது இருக்கவே இருக்காது. என்ன ஏதாவது பண்ணிட போறானோ, எனக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்துருமோ, என் பொருளுக்கு ஏதாவது சேதம் வந்துருமோ அப்படிங்கிற அச்சமே இல்லாமல் என்ன சொல்லணுமோ அதை கரெக்டா சொல்லணும். இது கூட ஒரு அருள் தான். ஏன்னா இந்த யாரு வேணா எப்படி வேணா மடியட்டும், நமக்கு என்ன வந்தது? இந்த தர்மம் இருந்தா என்ன, இருக்காட்டா என்ன, எனக்கு என்னுடைய ஆசிரமம் நல்லா இருந்தா போறோம் அப்படின்னு நினைக்கலையே. இந்த இந்த ஆசிரமம் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் வைத்துக் கொள்வது எதற்காக அப்படின்னா மக்களுக்கு நன்மை செய்வதற்காக. அந்த மக்களையே திசை திருப்பக்கூடிய விஷயங்கள் நடக்கும் பொழுது தைரியமா எதிர்த்து ஒரு குரலை கொடுப்பது. சுவாமி விவேகானந்தர் எப்படி இருந்தாரோ அவர் எப்படி அவர் வெளியில இருந்து வரக்கூடிய எதிர்ப்புகளையும் சமாளிப்பார். உள்ள இருக்கக்கூடிய இந்த இந்து மதத்திலேயே இருந்து கொண்டு மேன்மைகளை தெரிந்து கொள்ளாமல் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடியவர்களையும் அவர் சாடுவார். இந்த 2 பக்கமும் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். அவருடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் பார்த்தா நமக்கே எழுந்து நின்று ஓடி வேலையை செய்யணும் போல ஆயிடும். இந்த துறவி அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு ஓரத்துல உட்காந்து எங்கடா ஒரு ஆலமரம் கிடைக்கும் அங்க உட்காந்து ஜபமாலையை உருட்டுவோம் அப்படின்னு எல்லாம் இருக்கல. நம்மளோட எல்லா ஒரு சுதந்திர போராட்டம் ஆகட்டும், நிறைய விஷயங்கள்ல நிறைய துறவிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் நம்ம தேசத்துல. இன்னும் சொல்ல போனா சித்ரபதி சிவாஜிக்கு எப்படி அந்த அந்த ஆட்சியை பெற வேண்டும் என்ற உத்வேகத்தை கொடுத்தது யார்? அது ஒரு துறவி தான் கொடுத்திருக்கு, அவருடைய குரு தான் கொடுத்திருக்க. அதனால துறவிக்கு அச்சம் என்பதே கிடையாது. ஏனென்றால் அவர் அச்சப்படக்கூடிய வினைகளை அவர் செய்வதில்லை. அதுதான் விஷயம். அச்சத்தை தரக்கூடிய வினைகள்ங்கிறது பாப வினைகள்.
பாபத்தை அவர் செய்யவே மாட்டார். எப்பொழுதும் அவர் சச்சிந்தனையிலேயே இருக்கிற காரணத்தினால, அவரை பொறுத்தின வரைக்கும் அவருக்கு எப்பவுமே தன் உயிர் அஞ்சும் வினை என்பது கிடையாது. அப்படிங்கிற விஷயத்த நம்ம 244ல பார்த்தோம். ஜஸ்ட் ஒரு ரீகேப். இதெல்லாம் சில பாயிண்ட்ஸ் வந்து அங்க சொல்லியிருக்க மாட்டேன். அதனால இப்ப தோணும் போது சொல்றேன் அவ்வளவு. அப்ப அடுத்தது சொன்னார் 245ல சொன்னார், அவர்களுக்கு ஒரு பொழுதும் துன்பம் என்பதே இல்லை. அதுக்கு என்ன சாட்சி? அதுக்கு என்ன சாட்சின்னா, இந்த உலகத்துல எத்தனையோ அருளாளர்கள் இருக்கிறார்கள், அவளை பார், அப்பொழுது உனக்கு தெரியும். அந்த அருளின் ஒரு வலிமையின் காரணமாக துன்பம் அவர்களை தீண்டார். துன்பமே வராதா? அவங்களுக்கு வந்து கஷ்டம் இருக்காதா? யாருமே அவங்கள வந்து ட்ரபிள் பண்ண மாட்டாங்களா? ஏகப்பட்ட ட்ரபிள் வரும். அந்த ட்ரபிள் அவங்கள பாதிக்க அப்படி ஒரு மனம் இருக்கும். மன தூய்மைங்கிறது என்ன? எதனாலும் பாதிக்கப்படாத ஒரு மனம்தான் மன தூய்மைக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லணும். பயம் எப்ப வரும்? எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும், எக்ஸ்பெக்டேஷன் வந்துடுது அப்படின்னா பயம் வரும். எனக்கு இதனால இது நடக்கணும், அதனால அது நடக்கணும், என் பேர் அங்க வரணும், என் பேர் கெட்டு போயிடுச்சுன்னா எனக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்காது. இதெல்லாம் தான் பயத்துக்கு காரணமாக இருக்கும். பொதுவுல வேலை செய்யும் பொழுது, தனிமையில வேலை செய்யும் பொழுது அது வேற. பொதுவுல வந்து நான் வேலை செய்யும் பொழுது நான் மற்றவர்கள் செய்யறேன் அப்படின்னு சொன்னா, இதனால எனக்கு அரசாங்கத்துக்கிட்டே இருந்து ஏதாவது ஒரு இது வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்ததுன்னா நான் வேலை செய்ய முடியாது. அந்த பயம்ங்கிறதே கிடையாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு நிலை அவர்களுக்கு வராது. அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உண்மை. அந்த உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்தவர்களுக்காக நான் செய்கிறேன். எனக்காக சுயநலம்ங்கிறதே இங்க கிடையாது. எனக்காக ஒண்ணும் இல்லை. என்னோட பேருக்காக நான் பண்ணல. நான் பண்ணறது எல்லாம் இந்த ஜனங்களுக்காக பண்றேன். அப்படி ஜனங்களுக்காக நான் பண்ணும் பொழுது எனக்கு துன்பம் என்பது வந்தாலுமே கூட அது என்னை தாக்காது. அல்லல் என்பது அருளாழ்வார்க்கு இல்லை. சாட்சி வேணுமாப்பா? இந்த உலகத்துல இருக்கிற அருளாளர்களை பார். ஒரு சின்ன லாஜிக் தான். யாராவது ஒருத்தனுக்கு இந்த மாதிரி மற்றவனுக்கு இரக்கம் காட்டி நீ அடுத்தவனுக்கு உதவி செஞ்சியானா உனக்கு ரொம்ப கெடுதல் வரும் அப்படின்னு ஒரு ஒரு இது இருந்தது, ஒரு டாக்டரின் இருந்தது அப்படின்னா அடுத்த நாள் அதை செய்வானா? யாராவது செய்ய மாட்டாங்க. இது வந்து தொடர்ந்து இந்த உலகத்தில் அருளாளர்கள் வளர்ந்து கொண்டே வரதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியறதுன்னா, அடுத்தடுத்த ஒரு விவேகானந்தர் போனா அதுக்கு ஈக்குவலா இன்னொருத்தர் வந்து கொண்டிருக்கிறார். வேற எத்தனையோ பேர் அதே மாதிரியான ஒரு மனநிலையோடு சமூகத்துக்கு சேவை செய்வதற்காக இறங்கி உழைப்பதற்கு தயாராக வருகிறார்கள். அதற்கெல்லாம் என்ன காரணம்னா, இந்த அருள்ங்கிறது இட் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னா. அப்ப இத்தனை பேர் இருக்கிறது தான்ப்பா சாட்சி. ஒரு இடத்துல இவ்வளவு பேர் வாழறாங்கன்னா அந்த இடம் வாழறதுக்கு தகுதியானதுங்கிறத எப்படி நீ தெரிஞ்சுக்கிற? இத்தனை பேர் வாழறதுனால சாட்சி. அப்ப அருளோடு இருப்பதுதான் சிறந்தது அப்படிங்கிறது எப்படி உனக்கு தெரியறதுன்னா, அருளோடு இருப்பவர்களை பார். அவர்களுக்கு துன்பம் என்பது இல்லை. அல்லது அந்த துன்பம் என்பதை அவர்கள் மனமானது ரெக்கக்னைஸே பண்றது கிடையாது. அப்படி அவர்களுடைய மனம் தூய்மையாக இருக்கிறது. கொஞ்சம் கூட விருப்பு வெறுப்பே கிடையாது. புகழ்ச்சி இகழ்ச்சியில நாட்டமே கிடையாது. ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ அதுல எல்லாம் வந்து கவனமே கிடையாது. என் வேலை என்ன? கர்மமே கண்ணாயினார். அவ்வளவுதான். என்னோட வேலை வந்து சேவை. சேவையை செய்து கொண்டே போறேன். நீ வேணா புகழ்ந்து போஸ்டர் அடி, இல்லையா நீ என்ன திட்டு, ரெண்டுமே எனக்கு ஒண்ணுதான் அப்படின்னு போய்கொண்டே இருப்பார். காரியத்துல கவனமா இருப்பாங்க. அதைத்தான் அடுத்ததுல சொன்னேன். பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து. இந்த காரியத்துல கவனமா இருக்கிறது நம்ம இதுல கூட பார்த்திருக்கோம். கீதையில அத்தியாத்ம சேத்தஸ் அப்படின்னு போன இதுலயும் சொன்னேன். நான் இந்த குறிக்கோள் அப்படிங்கிறது கவனமா இருந்துடுது அப்படின்னு சொன்னா மற்ற இடைஞ்சல்கள்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. குறிக்கோளே கவனமா இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? எல்லா அக்கிரமமும் பண்ணி கொண்டிருப்பான். இந்த இடத்துல பொருள் நீங்கி அப்படின்னு சொன்னா, பொருள் என்பது உறுதிப்பொருள். உறுதிப்பொருள் அப்படிங்கிறது உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த தூய உணர்வை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய மெய் அறிவு. இதெல்லாம் பின்னாடி வருது நமக்கு. மெய் அறிவு தான் அது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து 249ல சொல்லுவார். அப்ப நான் இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லுவேன். உறுதி பொருள், உண்மை பொருள், வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன அப்படிங்கிறது மைண்ட்ல யாருக்கு இல்லையோ பொச்சாந்தார் மறந்து போயிட்டாங்க. மறக்கிறதுக்கு காரணம் என்ன? சுயநலம். எனக்காக வாழும் பொழுது நான் இந்த உலக இன்பங்கள்ல தான் அதிக நாட்டம் செலுத்துறேன். நான் எனக்காக உண்மையான என்னை நான் தேடி கண்டுபிடிப்பதற்காக என்னுடைய வாழ்க்கையை செலவு செய்தேன் அப்படின்னு சொன்னா, அதுல நான் கவனமா இருந்தேன்னு சொன்னா நிச்சயமா நான் இந்த அருள் வாழ்க்கை அப்படிங்கிறத சீரியஸா எடுத்துக்கிறேன்.
இல்லைன்னா என்ன ஆகும்னா அது போலியாக நான் வந்து ஏதோ 4 பேர்கிட்ட இவங்க பெரிய ஆளு, இவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க அப்படி இப்படி இவங்க இப்படி அப்படின்னு பேர் வாங்கணுங்கிறதுக்காக என்னை பத்தி 2 ஆர்டிக்கிள் ஏதாவது 2 மேகசின்ல வராதாங்கிறதுக்காக 4 வேலை பண்ணினேன்னு சொன்னா அதனால என்ன ஆகும் அப்படின்னா அல்லவை செய்து ஒழுகுவார். தன்னை அறியாமையே அவர்கள் தீய வழிகளில் போவார்கள். எப்படியாவது இந்த ஃபேம்க்காக நம்ம வேலை பண்ணும் பொழுது நமக்கே தெரியாம நம்ம இழுக்கப்பட்டு விடும். அதுதான் கிருஷ்ணரும் சொல்றாரு. தௌ ஹெஸ்ய பரிபந்தி நவ் அப்படின்னு சொன்னாரே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வழிப்பறி திருடனாட்டம் அது இழுத்து கொண்டு போயிடும். குறிக்கோளிலிருந்து உன்னை வேறு இடத்திற்கு இழுத்து கொண்டு போய்விடும் அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் நாம வந்து பார்த்தோம். இப்போ நாம 247வது குறளை பார்ப்போம். அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. ரொம்ப ஸ்ட்ரெயிட் குறள், நல்லா ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டாரு. எதையும் கம்பேர் பண்ற. அருள் பொருள், இந்த இடத்துல பொருள் அப்படிங்கிறது பணம். இதுக்கு முன்னாடி பொருள்னு பார்த்தோமே, அந்த இடத்துல பொருள்ங்கிறது உறுதி பொருள். உறுதி பொருள் என்பது நம்மை பற்றிய உறுதியான அறிவு, இறுதியான அறிவு, மெய் அறிவு. அதுதான் அங்க பொருள் நீங்கி. இங்க வந்து பொருள் அப்படின்னு சொன்னா பணம், பணம் அல்லது சொத்து, அது எதா இருந்தாலும் சரி. அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. நான் அதெல்லாம் நம்ப முடியாதுங்க. எப்படி அவ்வுலகம்ங்கிறதே நான் ஃபர்ஸ்ட் நம்பல. திருவள்ளுவர் ஏதோ சொல்லிட்டு போறாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் கண்ணு முன்னாடி இருக்கிறது இந்த ஒரு உலகம் தான். திஸ் இஸ் டுடே, டுடே இஸ் லைஃப். இந்த லைஃப் தான் வந்து நிஜம், நான் இதைத்தான் பார்ப்பேன். இப்படி கூட ஒரு மதம் இருந்திருக்கு முன்னாடியுமே. இந்த மாதிரி நிரீஸ்வரவாதிகள், அந்த மாதிரி ஈஸ்வரனே கிடையாது, அவ்வுலகம் கிடையாது, சொர்க்கம் கிடையாது, நரகம் கிடையாது, வேதம் கிடையாது அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் புதுசா இப்ப முளைக்கல. எப்பயிலேருந்தோ அது பாட்டுக்கு இருந்து கொண்டிருக்கு. அதனுடைய சந்ததிகள் இப்பொழுது அவர்கள் வழியில் ஒண்ணு வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால இதெல்லாம் எப்பவுமே இருக்கக்கூடிய வாதங்கள் தான். இப்ப இந்த மாதிரி சொல்றவங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கணும்ல. சரி நான் சொல்றேன் வா உனக்கு உதாரணம். இப்ப ஒரு பணமே இல்லைன்னு வச்சுக்கோ, நீ இந்த உலகத்துல வாழ முடியுமா? நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், ஒண்ணும் இல்ல, ரொம்ப பசிக்கிறது. இப்ப நமக்கு இல்ல, நம்ம குழந்தைக்கே பசிக்கிறது, பணமே இல்ல, கையில காசே இல்ல, எங்கேயோ மாட்டின்டாச்சு. நம்ம ஏதோ ஒரு பாலாவது வாங்கி கொடுக்கணும். போய் யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்டு ஒரு பணம் பணம் கொடுக்குறீங்களா, கொஞ்சம் எனக்கு வந்து என்னோட குழந்தைக்கு பால் வாங்கி தரணும் அப்படி இப்படின்னு கேட்டு நம்ம ஏதோ நம்மளுடைய ஈகோ எல்லாம் விட்டு நம்ம தன்மானத்தை எல்லாம் இறக்கி கொண்டு அதுக்கப்புறம் எப்படியாவது கேட்டு அந்த குழந்தைக்கு ஒரு பாலை வாங்கி கொடுப்போம். பொருள் இல்ல அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல ஒரு பேசிக் டியூட்டிஸ் பண்ணறதுக்கு கூட நம்மளால முடியாது. நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிறது, அனுபவிக்கிறது, நம்ம ஜாலியா இருக்கிறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகம் இல்லை. அப்ப பொருள்ங்கிறது இந்த உலக வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. உங்ககிட்ட பொருளே இல்லைனாலும் பரவாயில்லப்பா, இந்த ஓரமா உட்காந்துக்கோ, 3 வேளை சாப்பாடு பண்றேன், 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி உனக்கு ஒரு துணியை கொடுக்குறேன்னு யாராவது சொல்லுவாங்களே? யாருமே இப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்றதுக்கு ஒரு சத்திரமோ இல்ல ஒரு இதுவோ சாவடியோ கட்டி வச்சிருந்தா கூட அதுக்கு பொருள் கொடுக்கறதுக்கு ஒருத்தன் வேணும். பொருள் இல்லாம எந்த காரியமுமே பண்ண முடியும். தர்ம காரியம் பண்ணணும்னா கூட பொருள் வேணும். இது பிரத்யக்ஷ பிரமாணம். இது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், இது நமக்கு புரியக்கூடிய விஷயம். நிஜமாவே காத்தால பர்ஸே எடுத்துக்காம நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். பஸ் ஏறினா டிக்கெட் கேட்கிறாரு, எங்கேன்னு கொடுக்கறது டிக்கெட்? யார் கொடுப்பா நம்மளுக்கு காசு? அங்க யாராவது ஒருத்தர் வந்து இந்த சிஸ்டர் உங்களுக்கு தரேன், பிரதர் உங்களுக்கு தரேனாலும் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஐயோ இவன் நல்லவனோ கெட்டவனோ தெரியலையே, இவங்கிட்ட காசை வாங்கிட்டு அப்புறம் மாட்டிக்கொண்டா என்ன பண்றது? எத்தனையோ இருக்கே உலகத்துல விஷயம். பொருள்னு ஒரு விஷயங்கிறது பல விஷயங்களில் நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சாப்பிடுறதுல இருந்து ஆரம்பிச்சு, உடுத்துறதுல இருந்து ஆரம்பிச்சு, இந்த உலகத்துல நான் சொல்றது வந்து பேசிக் நீட்ஸ்க்கே சொல்றேன். நான் அடிப்படை தேவைகளுக்கு கூட இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு பொருள் தேவையா. பொருள் மீது ஆசையே வைக்காதீர்கள் அப்படி சொல்ல முடியாது. பொருள் தேவைதான். இந்த உலக வாழ்க்கையை நாம அறத்தின் வழியோடு நடத்துவதற்கு பொருள் தேவைதான். அதனாலதான் இல்வாழ்க்கையில இல்லறத்தானுடைய கடமைகளை அவர் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கடமைகளை எல்லாம் நீ செய்யணும்னா பொருள் வேணும். அந்த பொருளை நீ சம்பாதித்துத்தான் ஆக வேண்டும். இல்லறத்தானுக்கு துறவிக்கு பிரச்சனை கிடையாது. துறவியை பொறுத்தின வரைக்கும் பொருள் இருந்தாதான் அப்படின்னு கிடையாது. யாராவது ஒருத்தர் மஸ்ட் டேக் கேர், அப்படிதான் நம்மளோட சொசைட்டில வைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் இன்றைய சூழ்நிலையில துறவிகளாக இருப்பவர்கள் ஏதாவது ஒரு மடத்தில் இருப்பார்கள். அந்த மடத்தில் இருக்கக்கூடிய ரொட்டீன்ஸ்ல அவங்க சேர்ந்துக்குவாங்க. ஒரு சாப்பாடோ ஒரு துணியோ ஏதோ ஒண்ணு அப்பப்போ வரும், கிடைக்கும், எல்லாம் நடக்கும். துறவுக்கு பிரச்சனை இல்லை.
சாதாரண வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு எப்படி பொருள் இல்லைன்னா இந்த வாழ்க்கையில் இவ்வுலக வாழ்க்கை நன்றாக வாழ வேண்டும் என்பதற்கோ அல்லது அடிப்படை தேவைகளோடு வாழ வேண்டும் அப்படின்னாக்க நமக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா பொருள் தான் ரொம்ப முக்கியம். அப்ப அருள் அப்படிங்கிறது எதுக்கு? இந்த உலகத்துல நான் வாழறேன், நான் இங்கதானே வாழ்ந்து கொண்டிருக்கேன். அப்ப அருள்ங்கிறது எதுக்கு? நீ இந்த உலகத்துல வாழும்போது எப்படி பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கோ அதே மாதிரிதான் நீ இந்த உலகத்தை விட்டு இந்த உடல் இந்த உலகத்தை இந்த உயிர் இந்த உடலை விட்டு போகும் பொழுது அதற்கு மேல் உலகங்கள் கிடைக்கும். அந்த மேல் உலகங்கள் கிடைக்கும் பொழுது அங்க என்ன வந்து இது எக்ஸ்சேஞ்ச் என்ன, ருப்பி எக்ஸ்சேஞ்ச் என்ன? புண்ணியம் தான் ருப்பி எக்ஸ்சேஞ்ச். அந்த புண்ணியத்தை எப்படி நீ சம்பாதிச்சிருக்க முடியும்? நீ இரக்க குணத்தோடு இந்த உலகத்தில் நீ வாழ்ந்திருந்து மற்றவர்களுக்காக உன்னுடைய பொருளை செலவழித்து, உன்னுடைய உடல் உழைப்பை செலவழித்து, உன்னுடைய வார்த்தைகளை செலவழித்து, உன்னுடைய எண்ணங்களை செலவழித்து இருந்தாய் அப்படின்னு சொன்னா அப்போ உனக்கு அந்த அதுதான் அருள். அந்த அருளின் காரணமாக ஒரு புண்ணியம் சேர்ந்திருக்கும். இந்த முன்னாடி சொன்னாரு 243ல சொல்லியிருக்காரு இல்லையா, அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேரும் இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அப்படின்னு. அதையேதான் திரும்ப வேற வேர்ட்ஸ்ல சொல்ற. அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. நீ போக முடியாது. உனக்கு என்ட்ரியிலேயே நிறுத்திடுவாங்க. புலவரை போற்றாத புத்தேளிர் உலகுன்னு சொல்லிட்டாரு முன்னாடி. இதுல புகழ்ல வேற சொல்லியிருக்க. அப்பனா என்ன அர்த்தம்னா நீ இங்க அருளோடு கூடி வாழ்ந்தாய் என்றால்தான் உனக்கு அந்த மேல் உலகங்களில் சுகங்கள் என்பது உனக்கு இதை விட பெட்டர் சுகம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே எல்லாரும் சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறாங்க. அங்க என்ன யாராவது பார்த்திருக்காங்களா? சொர்க்கம்ங்கிறத யாராவது பார்த்துட்டு வந்து நான் நேற்றுக்கு சொர்க்கத்துக்கு போனேன், அங்க ஐ மேட் இந்திரா, ஐ மேட் வருணா ஆல்சோ, எவ்வளவு நல்லா இருக்காங்க தெரியுமா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, அந்த ஊரே அப்படி இருக்குப்பா, அந்த நந்தனவனம்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு யாராவது வந்து இங்க விவரிச்சு நம்ம பார்த்திருக்கோமா? அப்படி விவரிச்சு பார்த்தோம்னாக்கா அவரை நம்ம மனுஷன் ஏத்துக்குவோமா? அட பேய் வந்திருக்கு, நம்ம எங்கேயான கொண்டு போய் போடு, அவனுக்கு 4 யாரையாவது பூசாரியை கூப்பிட்டு ஒரு 2 வேப்பிலையை அடிச்சு அவனுக்கு விரட்டி விட்டுரும். அப்படித்தானே பண்ணுவோம். யாராவது நம்புவோமா? கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். இது வந்து தத்துவத்துக்கே சொல்லுவாங்க. சொர்க்கத்துக்கும் அப்படி. யார் போய் சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்து நான் பார்த்தேன் இப்படி இருக்கு அப்படி இருக்கு? சாஸ்திரம் தான் பிரமாணம், வேதம் தான் பிரமாணம், புராண இதிகாசங்கள் தான் பிரமாணம். இதை நம்பணும், இதை ஒத்துக்கணும். அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு. அதை நீ நம்பலன்னா இங்க பாரு, ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல வாழறதுக்கு பொருள் எவ்வளவு தேவையா இருக்கு. இல்லைன்னா இந்த உலகத்துல வாழ முடியல இல்லையா, சுகம் அனுபவிக்க முடியல இல்லையா, அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான். எத்தனை பேர் பிளாட்ஃபார்ம் டுவெல்லர்ஸா இருக்காங்க, நம்மளே பாக்குறோம். நம்மளோட ஊர்ல நாம வீடு கட்டி வாழற அந்த ஊர்ல தான் நம்மள மாதிரியே ரத்தமும் சதையும் இருக்கக்கூடிய இதே மாதிரி உடல் அமைப்பு இருக்கக்கூடிய யாரோ ஒரு மனிதன் பிளாட்ஃபார்ம்ல தூங்குறானே. ஏன் அவனால வாழ முடியல? ஏன்னா அவன்கிட்ட பொருள் இல்லை. அப்ப இங்கேயே நீ பாக்குறியா இல்லையா? அதே மாதிரிதான் நீ இங்கேருந்து போனியானா உனக்கு நல்ல உலகம் கிடைக்கணும், நல்ல சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, அவ்வுலகம்னு சொன்னா பை டிஃபால்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் சுகம் கிடைக்கிற உலகங்கள் இல்லைன்னு. ஏன்னா நரகம் கிடைக்கும், எப்படியா இருந்தாலும் நரகம் உண்டு. ஏன்னா அங்க புத்தேளிர் வாழும் உலகில என்ட்ரி இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா வேற எங்க அனுப்புறது? அந்த அந்த ஜீவனை எங்க அனுப்ப முடியும்? அது என்ன பாவம் பண்ணிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுப்ப வேண்டியதுதான். அப்ப அங்க நரகத்துல என்னெல்லாம் கஷ்டப்படணுமோ பட்டுட்டு தான் அவங்க வரணும். இது பயமுறுத்துறதுக்காக சொல்றது கிடையாது, உண்மையை சொல்கிறார். நீ இதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும், என்ன ஒரு மன உறுதி கிடைக்கும் அப்படின்னா, எப்பாடுபட்டாவது நாம் இந்த அருள் என்பதை நாம் கை கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதை 2வது குறள்லயே சொல்லிட்டார், நல்லாற்றால் நாடி அருளாங்க. நான் முதலேருந்தே சொல்லிட்டே இருக்கேன், கனெக்ஷன் பார்த்து பார்த்து படிங்க. கனெக்ஷன் பார்த்து பார்த்து படிக்கிறச்சு அந்த என்டையர் அதிகாரமும் நம்ம மனசுல அப்படியே ஆணித்தரமாக பதிந்து விடும். எதுக்கு இதை சொன்னார் முன்னாடி, இது பத்தி எங்க சொன்னார், இதெல்லாம் சேர்த்து சேர்த்து படிக்கிறச்சேதான் அந்த குறளோட முழுமை நமக்கு கிடைக்கிறது. இது ஒரே சின்ன வார்த்தை தானே, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. எதுக்காக அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்றேன்ப்பா, நீ இந்த உலகத்துல இருக்கிற கஷ்டத்தை பாரு. ஒரு இது கூட சொல்லுவாங்க, ஒரு இல்லறத்தானுக்கு ஒரு வீடுதான், அவனோட ஒரு வீடுதான். ஆனா ஒரு துறவிக்கு இந்த உலகமே வீடு. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரோட கஷ்டங்களுக்கும் செவியை சாய்ப்பவர் இந்த துறவி. அந்த துறவு மனப்பான்மை இருக்கக்கூடியவர். துறவு மனப்பான்மைங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, சுயநலமற்ற மனப்பான்மை. ஃபர்ஸ்ட் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். எனக்கு அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லை,
எனக்கு இந்த உலகமே குடும்பம், வசுதைவ குடும்பகம் அப்படின்ற எண்ணம் எனக்கு எப்ப வருதோ அப்பதான் நான் துறவு மனப்பான்மைக்குள்ளேயே நுழையிறேன். எனக்காக நெக்ஸ்ட் மினிட்க்கு நெக்ஸ்ட் டேக்குன்னு நான் சேர்த்து 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 வைத்துக் கொள்ளும் பொழுது நான் துறவு மனப்பான்மையில் இல்லை. நான் இன்னும் சேகரிக்கக்கூடிய மனப்பான்மையில் தான் இருக்கிறேன். சேர்க்கிறத விட்டுட்டு கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கணும். அன்பை கொடுக்கணும், அருளை கொடுக்கணும். அதை கொடுக்க ஆரம்பித்தால் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, இந்த பரந்த உலகத்துல நமக்கு இந்த உலக இன்பமும் கிடைக்கும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு இன்பமும் கிடைக்கும். இதை தாண்டி நாம் மேலுலகம் போகும் பொழுது நிச்சயமாக சுகம்தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த குறளுடைய பொருளாக இருக்கு. இப்ப 248 பார்க்கலாம். பொருள் அற்றார் பூப்பர் ஒரு கால், அருள் அற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. பொருள் அற்றார் பூப்பர். பூப்பர் அப்படின்னு சொன்னா மலர், பூக்கிறது அப்படின்னா மலர்றதுன்னு. இப்போ ஒரு மலர் எடுத்துக்கொண்டால் கூம்பி இருக்கும், அப்புறம் சூரியன் வந்த உடனே மலரும். அப்படிதானே மலருடைய இது இருக்கு. கூம்பி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம எதுக்கு உவமையா சொல்லுவோம்னா, ரொம்ப சோகமா இருக்கிறது, வருத்தமா இருக்கிறது, அதுக்கு நம்ம உவமையா சொல்லுவோம். அல்லது இழப்பை காட்டுவதற்காக சொல்லுவோம். ஒரு சந்தோஷத்தின் இழப்பை காட்டுவதற்காக சொல்லுவோம். பூக்கிறது அப்படிங்கிறது மலர்ச்சி, அந்த சந்தோஷம் கிடைக்கிறது, அப்போ மலர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பொருள் அற்றார், பொருள் இல்லாதவர். இப்ப என்கிட்ட இன்னைக்கு பணமே இல்லை சுத்தமா, அப்புறம் எனக்கு 2 நாள் கழிச்சு எனக்கு ஏதோ வர வேண்டிய பணம் வருது, அல்லது யாரோ எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்குறாங்க, என்கிட்ட திடீர்னு பணம் வருது. பொருள் அற்றார் ஒரு கால் பூப்பர். ஒரு கால்னா ஒரு காலத்தில். இப்ப எல்லாருமே ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்ல, 30 வருஷம் தாழ்ந்தவனும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயமுமே ஒரு ஒரு டேர்ன் எடுத்துதான் வரும். நம்மளுடைய ஏழ்மை அப்படிங்கிறது கூட, வறுமை அப்படிங்கிறது கூட, ஒரு சில நேரங்களில் வறுமை இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வறுமையின் நிலைமை மாறும். நம்ம பிள்ளைகளெல்லாம் நாமெல்லாம் படிக்கிறச்சே நமக்கு இருந்த வசதிகள் வேற, இப்ப நமக்கு இருக்கக்கூடிய வசதிகள் வேற. அப்ப பொருள் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டத்துல கூட இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்மெல்லாம் தலையெடுத்து நாம சம்பாதிச்சு, அதுக்கப்புறம் நாம கல்யாணம் பண்ணி, அதுக்கப்புறம் போன வீட்டுல கொஞ்சம் நல்ல வீடா இருந்து, அதுல அங்க இருந்தும் நமக்கு கொஞ்சம் பொருள் வசதிகள்லாம் இருந்ததுன்னா நமக்கு அதே நிலைமை நிக்கிறது கிடையாது. அந்த நிலைமை அப்படியே கொஞ்சம் மாறுது. அப்ப பொருள் இல்லாமல் ஒரு காலத்தில் இருந்தாலும் ஒரு காலத்தில் பொருள் உடையவர்களாக அவர்களால் ஆக முடியும். அப்பொழுது அவர்கள் அதனால் வாடி இருந்தால் கூட, இல்லாததனால் வாடி இருந்தால் கூட, கிடைக்கும் பொழுது மலர்ச்சியை அடைவார்கள். இது சாதாரணமா இதுவும் என்னன்னா இந்த உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள எடுத்து சொல்ற. போன இதுல பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு சொன்ன மாதிரி இங்கேயும் என்ன சொல்றார், பா ஏதோ ஒரு ஏழ்மையில இருக்கான்னா ஒரு நேரம் அவனுக்கு வரும்பா, எனக்கு ஒரு நேரம் வரும் அப்படின்னு சொல்றோம். அந்த நேரம் வரும், அப்ப அவனுக்கு கொஞ்சம் இது வந்துடும், பணங்காசு போக்குவரத்து எல்லாம் வந்துடும், எல்லா வசதியும் அவனுக்கும் வரும் அப்படின்னு சொல்றோம். ஆனா இதேதான் அருளுக்கு அப்ளை ஆகுமா? அருள் அற்றார் அற்றார், அருள் அற்றார் அற்றார் ஆதல் அரிதுங்கிறது எதுக்குன்னா பூப்பர் ஆதல் அரிது. அருள் அற்றார் அற்றார் தான். அந்த அருள்ங்கிறது இல்லாமல் இருந்தால், பொருள் இல்லாமல் இருப்பவர்கள் ஒரு காலத்தில் பொருளை பெறக்கூடும். அருள் இல்லாமல் இருப்பவர்கள் தான் திரும்ப அருளை கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாம் பண்ண முடியாது. இது ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு, நான் திடீர்னு பணக்காரன் ஆகலாம், ஆனா திடீர்னு அருளாளன் ஆக முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க. நமக்கு இரக்கம்ங்கிறது நம்முடைய ஸ்வபாவத்துல வரணும். சின்ன குழந்தையில இருந்து பழக்கிருக்கணும். அந்த இரக்க குணம் இருக்கே, அதை சின்ன குழந்தையில இருந்து பழக்கிருக்கணும். நாம பழகிக்கணும், நம்ம குழந்தைகளுக்கு பழக்கணும். நாம யாரோடெல்லாம் சேர்ந்து இருக்கோமோ அது மாதிரி ஆட்களோட சேரணும். கத்தி கபடா பிளேடு பக்கிரி அந்த மாதிரி ஆட்களோடயே நம்ம வாழ்க்கை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரியான ஒரு குணம் வரும் அந்த குழந்தைக்கு? யாரையாவது கீறி பார்க்கலாமா, யாரையாவது ஹர்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற குணம் ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம ரொம்ப வாட்ச் பண்ணி வளர்க்குறோம். இப்ப நம்ம குழந்தைகளை எல்லாம் நம்ம லேஸ்ல எடுத்துக்க முடியாது. என்ன பாக்குறாங்களோ அதை அப்படியே செய்வாங்க. அப்ப யாரோட பழகுறாங்களோ அந்த பழக்க வழக்கங்கள் அப்படியே அவங்களுக்கு இன்ஹெரிட் ஆகும்.
அப்ப சிறு வயது முதலே நம்முடைய பழக்க வழக்கங்கள், நாம் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம், நம்முடைய சுற்றங்கள் இதெல்லாம் வந்து இந்த இரக்க குணத்திற்கு உரம் ஊட்டுவதாக இருக்கணும். அதை விட்டுட்டு இருக்கிற இரக்க குணமும் போகி சுயநலம் மிகுந்த ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில நாம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு வந்து எப்படி எனக்கு இப்ப நான் இன்னைக்கு திருக்குறள் படிச்சுட்டேன். அதனால நான் இந்த அருள் உடைமை ஏதோ படிச்சுட்டேன்ப்பா. அதனால நாளையில இருந்து நான் அருளா இருக்க போறேன். அருளோட இருக்க போறேன். எப்படி இருக்க முடியும்? சடனா வராதுங்கிறாரு. உனக்கு அருள் அற்றார் அப்படின்னா அற்றார் தான். இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அருளை காட்ட வேண்டிய நேரத்தில் நீ அருளை காட்டவே இல்லை என்று சொன்னால் அதன் பிறகு நீ எப்ப காட்டினாதான் என்ன? ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. எனக்கு எப்ப வேணுமோ அப்ப காட்டணும். எனக்கு இறக்கப்பட வேண்டிய நேரத்துல நான் வந்து இறக்கப்படணும். அந்த இடத்துல நான் இருக்கேன். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். யாரோ ஒருத்தர் வந்து ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க. ரொம்ப லோன்லியா நிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க பயப்படுறாங்க. எனக்கு ஏதோ வண்டி வருது. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. என்ன ஹெல்ப் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. ஓ சாரி சாரி அப்படின்ட்டு நான் போயிடுறேன். அப்புறம் அவங்க என்ன ஆனாங்கங்கிறத பத்தி நான் கவலையே படல. ஜஸ்ட் ஒரு கற்பனை தான். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து பார்க்கும் பொழுது அவங்க இல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்குன்னா, நான் அதுக்கப்புறம் அதை ரெக்டிஃபை பண்ண முடியுமா? இல்ல, ஐயோ நான் திருப்பி ரிப்பன் பண்ணிட்டு வந்தேன், ஓடி வந்தேன்னு பண்ண முடியாது. காட்ட வேண்டிய நேரத்துல காட்டணும். 2 அர்த்தம் சொல்லியிருக்கேன். ஒண்ணு, ஆரம்பத்திலிருந்தே நான் அருளோடு கூடிய குணத்தோடு இருக்கணும். திடீர்னு எனக்கு அருளை வந்து வளர்த்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது மனதில் வராது. இது பழக்கத்தால் தான் வரும். இந்த பழக்கம் என்பது எனக்கு ஆரம்பத்திலிருந்தே இருக்கணும். என்னுடைய நல்ல ஒரு இணக்கம் இருக்கணும். எல்லாம் இருக்கும். 2வது, அப்படி எல்லாம் இருக்குன்னா கூட நான் அருளை காட்ட வேண்டிய நேரத்துல காட்டாம நான் வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஐயோ நான் அப்படி பண்ணேனேன்னு நினைச்சேன். என்ன பிரயோஜனம்? இது வந்து பிரயோஜனமே கிடையாது இல்லையா? எப்ப செய்யணுமோ அப்ப செய்யணும். அந்த அருள் இல்லாத அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது 1 நிமிஷமா இருந்தாலும் சரி, 10 நிமிஷமா இருந்தாலும் சரி, அருளை காட்ட முடியாத அந்த சூழ்நிலை என்பது அது வீணா போச்சு. அவ்வளவுதான். அதனால நான் அருளை காட்டலதான். அருள்ங்கிறது ஒரு ப்ராசஸ். அது அது வந்து சடனா வராது. அதனால அந்த ப்ராசஸ்க்கு நாம உழைக்கணும். அந்த அருள்ங்கிறது வரத்துக்காகத்தான் அந்த இரக்கம்ங்கிறது எனக்கு வரணும். அந்த இரக்கம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த இரக்கம்ங்கிறது முழுமையான ஒரு முதிர்ந்த நிலையில எப்போ இருக்கும்னா, சுயநலம் அறவே இல்லாத போதுதான் இருக்கும். வேற ஆப்ஷனே கிடையாது. அதுக்குத்தான் நாம முன்னாடி இந்த இல்வாழ்க்கையிலிருந்து ஆரம்பித்து நாம் இந்த புகழ் வரைக்கும் படித்த இந்த அதிகாரங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நான் இந்த இது ஆரம்பிக்கச்சே சொன்னேன். யார் இது எல்லாத்தையும் படிச்சு நல்ல தயாரான ஒரு மனநிலையில் இருக்கிறானோ அவருக்கு சொன்னது இந்த அருளுடைமை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்புல வந்தவனுக்குத்தான் அருளையே காட்ட முடியும். அவனும் கூட அருளை காட்டாமல் இருந்தான் அப்படின்னு சொன்ன அருளை அந்த இரக்கத்தை அவன் காட்டாமல் இருந்தான்னா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப நம்ம எந்த காலத்துல செய்யணுமோ அந்த காலத்துல அந்த அருளை கொடுக்கும். நான் ரொம்ப நினைச்சேங்க. முந்தா நேத்தி ஒருத்தர் கேட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சோ தெரியல. அவங்களுக்கு உதவி கிடைச்சதோ இல்லையோ வாட்ஸ்அப்ல வந்தது. நான் என்னன்னே அப்புறமா பார்க்கல. யாராவது ஒருத்தர் செஞ்சிருப்பாங்க. அது இல்ல அருள். அது அருளை காட்டும் முறை அல்ல. என்கிட்ட ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, அல்லது நான் அந்த இடத்துல இருக்கேன்னா, என்னால என்ன செய்ய முடியுமோ அந்த இடத்துல அப்பவே நான் செய்யணுங்கிறது தான் அங்க இரக்கத்தை காட்டும். நான் நினைத்து கொண்டு எப்பவோ எனக்கு எப்ப லீஷரோ அப்ப வந்து பண்றதுக்கு பேர் அருள் கிடையாது. காலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருளுக்கு கூட காலம் முக்கியம். நீங்க பொருள் இல்லாத இருக்கிற நிலைமையை யோசிச்சு பாத்தீங்கன்னா, சில பேர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்படுவாங்க. தலைகீழ நிப்பாங்க. ஆனாலும் பணமே வராது. அவங்க எந்த தொட்டாலும் அது ஃபெயிலியர் ஆயிடும். ஏதோ நேரம் அவங்களுக்கு சரியாவே ஒர்க் பண்ணாது. அவங்களோட இது வந்து காலம் வந்து அந்த சில பேர் சொல்றாங்கல்ல, இப்போ இந்த 7:30 சனி அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? இத்தனை நாள் ஆகும் உங்களுக்கு இந்த ஜாதகத்துல இப்படி இருக்கு. அதை அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அந்த பரிகாரம் பண்ணலாமா, இங்க போலாமா, அந்த கோவிலுக்கு போலாமா, எதையோ ஒண்ணு பண்ணி எப்படியாவது இதுல இருந்து மீண்டு வரமாட்டோமா அப்படின்னு எவ்வளவோ முயற்சிகள் பண்றோம் இல்லையா? பொருளை சேர்ப்பதற்கு அது கூட காலத்தை பொறுத்துதான் பலன் கொடுக்கிறது. காலம் இல்லாமல் ஊழ் பிழைத்திருந்தால் என்ன முயற்சி செய்தாலும் வெற்றி வராதுன்னு ஊழ்ல சொல்லுவார். இந்த ஊழ் நமக்கு உதவி செய்யணும். பொருளை சம்பாதிப்பதற்கு கூட அருளுக்கும் நாம் அதிகமான முயற்சிகள் செய்ய வேண்டும். இந்த இரக்க சுபாவம் அப்படிங்கிறது எனக்கு இயல்பாக ஆகணும். அந்த இரக்க சுபாவம்ங்கிறது வரணும். அது மட்டுமல்ல, அந்த எப்ப நான் வந்து அதை காட்டணுமோ அப்ப நான் காட்டணும். அதை காட்ட வேண்டிய அந்த நேரம் இருக்குல்ல, அதை நான் வந்து விட்டுடக்கூடாது. அருள் அற்றார் தான்.
ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்கப்புறம். அதனால இந்த அருள் அற்றாராக ஒரு 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 ஃபெயிலியர் லீட்ஸ் டு மெனி ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நாம வந்து இன்சென்சிட்டிவா போயிடும். சொசைட்டிக்கு நாம இன்சென்சிட்டிவா போயிடும். அதனால சொசைட்டிக்கு சென்சிட்டிவ் ஆகணுங்கிற ஒரு ஒரு விஷயம் மட்டும் இல்ல. இன்னொரு மனிதனுடைய அல்லது இன்னொரு உயிரினுடைய துயரத்தை உணராத ஒரு உயிர் அப்படிங்கிறது இங்க வாழ்ந்துதான் என்ன லாபம், வாழாட்டாதான் என்ன நஷ்டம். அதை நாம உணர்ந்து பார்த்து அது சரியான நேரத்துல சரியான உதவிகளை நாம செய்யணும் அப்படிங்கிறதுதான் இங்க வந்து ரொம்ப முக்கியம். அந்த அது மட்டுமல்ல, அது திடீரென்று வராது. சோ டெய்லி அதை பிராக்டிஸ் பண்ணும். நான் வந்து எனக்கு 4 முகம் வச்சுக்க முடியாது. இந்த இதுல படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி வீட்டுக்கு ஒரு முகம், வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு முகம், அப்புறம் வந்து அன்னோன் பீப்புள் கிட்ட வந்து ஒரு முகம், அப்புறம் வந்து எதிரி கிட்ட ஒரு முகம். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு வரவனுக்கு தான் அருளுடைமை. எல்லார்கிட்டையும் ஒரே முகம்தான், இரக்கம் என்ற ஒரே முகம். உனக்கு வலிக்குதா? எனக்கும் வலிக்குதுப்பா. உனக்கு கஷ்டமா இருக்கா? எனக்கும் கஷ்டமா இருக்குப்பா. நான் உனக்கு என்ன செய்யணுமோ நான் செய்யறேன். அதெல்லாம் பண்ணாதான் இந்த துறவு மனப்பான்மை. இந்த துறவிக்கு மட்டும்தான் இதெல்லாம் வந்து முழுக்க பொருந்தும். அதனாலதான் அதை துறவரவியல்ல கொடுத்தார். இல்லறவியல்ல கொடுக்கல. இல்லறவியல்ல அருளோட இருன்னு சொல்ல முடியல. ஏன்னா அங்க என் குடும்பத்தை நான் பார்க்க வேண்டிய நிறைய நிர்பந்தங்கள் எனக்கு இருக்கு. துறவிக்கு நான் இப்பதான் சொன்னேன் இல்லையா, அவருக்கு உலகமே குடும்பம். அப்ப அவரோட பெரிய குடும்பத்தை அவர் பார்க்கணும். அப்ப எல்லாருக்காகவும் அவர் தன்னுடைய இரக்கத்தை காட்டுகிறார் அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது பார்க்கலாம். 249. தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். தெருளாதான் அப்படின்னு சொன்னா மனப்பக்குவம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். மனப்பக்குவம் இல்லாதவன் மெய்ப்பொருள் கண்டற்றால். நம்ம இதுல பார்த்தோம், கீத கிளாஸ்ன்னு சொன்னேன், இங்கேயும் முன்னாடி சொல்லியிருக்கேன். மெய்ப்பொருளை நாம் உணர வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்குன்னு நமக்கு அடிப்படை தகுதிகள் நமக்கு இருக்கு. இப்ப நான் வந்து டிகிரி சேரணும் அப்படின்னு சொன்னா என்னோட மினிமம் குவாலிஃபிகேஷன் நான் +2 முடிச்சிருக்கணும். இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கணும், அப்பதான் இந்த குரூப் கிடைக்கும். இதுதானே நம்ம உலகியல் ரீதியாக குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது. என்ட்ரி லெவல்ல எல்லா இடத்துலயும் ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன் செட் ஆயிடும். தன்னை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும், தன்னை பற்றி அறிய வேண்டும் அப்படின்னு ஒரு ஜீவன் நினைத்தால் அதற்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் தான் நாம இதுல படிக்கிறோம். சாதன சதுஷ்டயம் அப்படின்னு சமம், தமம், உபரமா, திதிக்ஷா, சமாதானம், ஸ்ரத்தா, இந்த 6 விஷயங்கள் மற்றும் விவேகம், வைராக்கியம், முமுக்ஷுத்வம், இதெல்லாம் வந்து நமக்கு சாதன சதுஷ்டயத்துல வருது. நித்யானித்ய வஸ்து விவேகம், வைராக்கியம், சத்தியம், முமுக்ஷுத்வம், அப்புறம் இந்த சமாதி சட்க சம்பத்தி, இது எல்லாமே குவாலிஃபிகேஷன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா மனம் தூய்மையாக இருக்கும். இந்த மன தூய்மைக்கு வழிகள் என்ன? என்னுடைய புறநோக்கு பார்வையில் இருக்கக்கூடிய என்னுடைய புலன்கள் அகநோக்கு பார்வைக்கு வர வேண்டும். ஃபர்ஸ்ட் அதுதான் முக்கியமா வேணும். அங்க என்ன கிடைக்கும், இங்க என்ன கிடைக்கும், அதுல எவ்வளவு வந்து ஹாப்பினஸ் கிடைக்கும், இவங்க யாரு என்ன சொன்னாங்க, இவங்க சொன்னது எனக்கு காதுலயே விழலையே, ஐயோ அந்த காசிப்பை என்னால கேட்கவே முடியலையே, நேத்திக்கு அவங்க போன் பண்ணாங்க நான் எடுக்காம போயிட்டேன், ஐயோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லியிருப்பாங்களே, இப்படியே அலைஞ்சு கொண்டு இருந்ததுன்னு சொன்னா என்னதான் நமக்கு ஏதோ ஒரு பூர்வ புண்ணியம் இருந்து ஒரு குருநாதர் கிடைச்சா கூட அந்த குரு சொல்றத கூட நம்மளால உட்கார்ந்து கேட்க முடியாது. அப்படி நமக்கு பாடுபடுத்தும் நம்மளோட பிரதிபந்தங்கள்னா தடைகள். அப்படி நம்மளோட மனசுல இருக்கக்கூடிய அலைபாயும் தன்மை, விக்ஷேபம்னு சொல்லும், அந்த அலைபாயும் தன்மையானது நமக்கு அது பிடிச்சு இழுக்கும், வெளியில போறதுக்கு தான் இழுக்கும் நம்ம. அப்ப இதெல்லாத்தையும் நாம வந்து நிறுத்தி கொண்டு வெளிப்புற பார்வைகளை எல்லாம் நிறுத்தி கொண்டு உப்பரமா அப்படின்னா நான் என்னுடைய வேலைகளில் எனக்கு என்ன வேலையோ, எனக்குன்னு இடப்பட்ட நியதம் குரு கர்மத்துவம் சொன்னாரே, அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு கர்மா, என்னுடைய ஸ்வதர்மம் என்னவோ அதில் நான் கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிறது தான் இந்த உப்பரமாங்கிறது. வெளியில மற்ற விஷயங்கள்ல இருக்கிற கவனங்களை எல்லாம் எடுத்து என்னுடைய வேலைகளில் மாத்திரம் கவனத்தை. இப்ப நான் எப்போ நான் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு மெய்ப்பொருளுக்காக வந்துட்டேனோ அந்த மெய்ப்பொருளை காண்பதற்காக நான் உட்கார்ந்து பொறுமையாக படிப்பதுதான் என்னுடைய சுதர்மம்னு வந்து மற்ற வேலைகளிலிருந்து என்னை நீக்கி கொண்டு வருகிறேன் இல்லையா, அப்பதான் என் மனம் இதுல ஈடுபடும். மன தூய்மை இல்லைன்னா மன தூய்மை இருக்காது.
மனம் வந்து சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. அவங்க கிட்ட அதை சொல்லாம விட்டுட்டேன், இவங்க கிட்ட இதை நான் இது பண்ணல, நேத்திக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னேன் பண்ணவே இல்லை, அப்புறம் மெயில் போடணும், அப்புறம் நான் கோடி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனாங்க நான் போய் பார்க்கவே இல்லை. இப்படி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிரச்சனை அடுத்தவங்க பிரச்சனை, நம்மளோட இது மற்ற கமிட்மெண்ட்ஸ் இப்படி யோசிச்சு கொண்டே இருந்தா மனசுல வந்து ஒரு சித்த சமாதானம்ங்கிறது இருக்காது. சமாதானம்னா அந்த ஒரே தாட், எனக்கு மெய்ப்பொருளை பற்றிய அறிவு வேண்டும்ங்கிற ஒரே தாட், அந்த தாட் வந்து இருக்காது. அது இல்லைன்னா என்ன ஆகும், அப்படியே அலையும். நெய் ஒழுக்கு போல அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நெய் ஒழுக்கு போல நம்மளுடைய எண்ணங்கள் அந்த ஒரே மெய்ப்பொருள் சிந்தனையிலேயே இருந்ததுனா தான் நம்மளால உட்கார்ந்து படிக்க முடியும். இத்தனை விஷயங்கள் இருக்கு. சமாதானம். அடுத்தது ஸ்ரத்தை. குரு என்ன சொல்றாரோ, குரு சாஸ்திரத்திலிருந்து எடுத்து சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்திலும் குருவினிடத்திலும் ஸ்ரத்த வேணும். குரு கிடக்குறாரு அவர், நான் பார்த்தேனே நேத்திக்கு அவரை கூட பஸ் ஸ்டாண்ட்ல, நம்மள மாதிரி தான்ப்பா அவங்களும், ஆர்டினரி பீப்புள் தேர், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. குருவுல ஓகே ஓகே அப்படி அப்படிலாம் குரு கிட்ட ஸ்ரத்த இல்லாம படிச்சோம்னா எந்த படிப்புமே வராது, அது வேற விஷயம். மெய்ப்பொருள் நிச்சயமா வரவே வராது. ஸோ குரு கிட்ட ரொம்ப 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 ஸ்ரத்த வேணும். மகாபெரிவா ஒரு டாக்ல சொல்றார், குரு வந்து பிதாக்கு சமானம். இந்த பிதா வந்து நமக்கு இந்த ஜென்மத்தை கொடுக்கிறார், இந்த இந்த பாடியை கொடுக்கிறார். இந்த பாடி நமக்கு பிதாவினாலதான் கிடைக்கிறது, அப்பா பிதான்னு. குருவும் ஒரு பிதா. அவர் என்ன பண்றாருன்னா இந்த ஜென்மாவே இல்லாம பண்றாரு நமக்கு. அப்ப அப்ப வந்து பிதாவை காட்டிலும் ஒரு பக்கம் ஒரு படி மேல இருக்கார் குரு. அந்த மெய்ப்பொருளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த குருநாதர் இருக்காருல்ல, அவரை வந்து அவர் மீது வந்து ஸ்ரத்த இருக்கணும். அந்த ஸ்ரத்தைங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ஸ்ரத்தா சமாதானம் இதெல்லாம் அந்த இந்த சமம் தமம் உப்பரமா திதிக்ஷானா பொறுமை. புலம்பிட்டே இல்லாம ஒரு பொறுமை வேணும். ஐயோ என்னை பொறுத்துக்க சொல்லிட்டாங்களே, நான் என்ன பண்றது, உங்களுக்கு தெரியாது நான் எவ்வளவு தெரியுமா பொறுமையா இருக்கேன். ஐயோ நான் அவ்வளவு பொறுமையா இருக்கேங்க, நான் என்ன எப்படி கட்டுப்படுத்திட்டு இருக்கேன் தெரியுமா, இப்படி புலம்பிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் பொறுமையா என்ன? பொறுமை கிடையாது, அது பேர் பொறுமை கிடையாது. புலம்பவே கூடாது. நான் பொறுத்துட்டு இருக்கேங்கிறது கூட வெளியில தெரியக்கூடாது. ஆனா நான் பொறுத்துட்டு தான் இருக்கணும், என்ன நடந்தாலும் சரி, யார் எப்படி எப்படி பிஹேவ் பண்ணாலும் சரி, அதெல்லாம் திதிக்ஷால வருது. ஏன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்றீங்க நீங்க அப்படின்னா, தெருளாதான் அப்படின்னா அவன் மன தூய்மை இல்லாமல் மனப்பக்குவம் இல்லாதவன் அப்படின்னா, இத்தனை பக்குவமும் எதற்கு வேண்டும்? மெய்யறிவை பெறுவதற்கு வேண்டும். தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால், அற்றால்னா அது மாதிரி, கண்டது போல அப்படின்னு மெய்ப்பொருள் கண்டது போல. இப்ப எந்த பக்குவமுமே இல்லை எனக்கு. இந்த நான் சொன்ன அத்தனை விஷயமும் 0 அல்லது ஏதோ ஒரு 1 or 2 மார்க்ஸ், நாட் ஃபுல் மார்க்ஸ். இல்ல எனக்கு 50% கூட இல்லை, அட்லீஸ்ட் 50% மேல இருந்தா கூட படிக்கிறச்சே வந்துடும். 50% கூட நான் வரல, நான் அப்படித்தான் நான் கண்டபடி என் மனசு வந்து சுத்தி கொண்டே இருக்கிறது. பக்குவம்ங்கிறதே சுத்தமா கிடையாது. ஆனா நான் ஏதோ 4 புஸ்தகத்தை படிச்சுட்டேன். பூவாமை அப்படின்னு படிச்சேன், அப்புறம் அவர் சொன்னது என்ன, ஓஷோ சொன்னது என்ன, ஜேகே சொன்னது என்ன, எனக்கு இன்டெலெக்சுவல் இது, எனக்கு பயங்கர இன்டெலெக்சுவல் அரகன்ஸ் இருக்கு. அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன், எனக்கெல்லாம் தெரியும், ஐ நோ வாட் இஸ் இட் அப்படின்னு நினைத்து கொண்டு ஒரு 4 புஸ்தகத்தை மட்டும் படிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வாட் இஸ் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சிடுது. அப்படின்னாக்கா கண்டற்றால் அப்படின்னு கண்டது போலன்னு போட்டிருக்காரு. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் போட்டிருக்காருன்னா, தேரின்னா ஆராய்ந்து பார்த்தால் அருளாதான் செய்யும் அறம். இப்போ அறம் செய்யறது அப்படின்னா மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்வது, அறத்தை தர்மத்தை செய்வது. இதை எப்படி செய்யணும், அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல. யாரோ நம்ம கிட்ட வந்து ஏதோ ஒரு 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 இயலாமையினால தானே ஒரு விஷயத்த வந்து கேட்பாங்க. சும்மா அவங்க ஜாலியா இருந்துகிட்டே நீயும் கூட கொஞ்சம் அப்படி நான் கேட்பாங்க, அப்படி கேட்க மாட்டாங்க. எனக்கு இது இல்லை அதனால நீங்க கொடுங்கன்னு எனக்கு கேட்கும் போது, அல்லது அவங்க ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது, அல்லது அவர்களுக்கு ஒரு உதவி தேவைன்னு நமக்கு தெரியும் பொழுது, அப்ப அவர்களுடைய இயலாமை நமக்கு தெரியறதா இல்லையா? அப்ப நம்ம போய் செய்யும் பொழுது என்ன ஆட்டிடியூட்ல செய்வோம்? ஆஹா இவன் நம்மள மாதிரி ஆளுதானே, நம்ம மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும், அது மேலதானே இவனுக்கும் இருக்கும், அதனால இவனுக்கு எப்படியாவது நம்ம உதவணும் அப்படின்னு நாம ஒரு இரக்க சுபாவத்தோடு ஓடுவோமா இல்லையா? அப்படி இல்லாம நாம அருளே இல்லாமல் அந்த அறத்தை செய்தால் எப்படி இருக்கும்? இரக்கமே கிடையாது எனக்கு. ஆனா நான் வந்து எதுக்கு செய்யறேன்னா, கொஞ்சம் இருங்க அந்த லைட்ஸ் கேமராலாம் ஆன் பண்ணட்டும், அப்புறம் அதை ஆன் பண்ணதுக்கு அப்புறமா நான் இப்ப இவங்களுக்கு இதை கொடுப்பேன், நீங்க டக்குன்னு ஒரு போட்டோ எடுக்கணும், நல்ல கிளாரிட்டி நல்லா இருக்கணும், பாத்துக்கோங்க, நிச்சயம் நாளைக்கு எல்லா பேப்பர்லயும் வந்துடணும், அது மட்டும் நீங்க இன்ஷூர் பண்ணிக்கோங்க இப்படின்னு ஆள் எல்லாம் செட்டப் பண்ணிட்டு வந்து எல்லாம் பண்றேன்னா அதுக்கு பேர் தான் அருளே இல்லாமல் செய்வது.
நான் அருளோட செய்யறேன் அப்படின்னா நான் என்னோட கான்சியஸ்னஸ் வந்து கேமரால இருக்குமா இல்லைன்னா கொடுக்கறதுல இருக்குமா? நீங்க நல்லா பாருங்க, ஃபீல்டுல ஒர்க் பண்றவங்க யாரும் கேமராவை தூக்கிட்டு அலையவே மாட்டாங்க. எனக்கு இதை போட்டோ எடுத்து கூட, எனக்கு அதை பண்ணு, அங்க போடுறேன், இங்க போடுறேன். இதுல நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் யார் எதுக்கு எப்படி வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அருள இல்லாதவன் செய்யக்கூடிய அறத்தை பார்த்தால் தெரிகிறது இல்லையா? அந்த அருள், அது அந்த அறமே காட்டி கொடுக்கிறது, அந்த செய்கையே காட்டி கொடுக்கிறது. அது அருளற்ற செய்கை அப்படின்னு. ஓடி பதறி போய் விட்டு விழுந்தடிச்சு செய்ய வேண்டாமா? அதெல்லாம் இல்ல, நான் நல்லா செட்டப் பண்ணிட்டு வந்து செய்வேன். அதுக்கு அருளற்ற செயல்னு அர்த்தம். எனக்கு இது கொடுத்தேன்னா எனக்கு 80Gல கிடைக்குங்க, அதுக்காக தான் கொடுக்குறேன் நான், இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன். அது பேர் அருளா? நான் இந்த இடத்துல கொடுத்தேன்னா இத்தனை குழந்தைகள் சாப்பிடும்னு நினைச்சு கொடுப்பேன்னா, அதை விட்டுட்டு நான் வந்து எனக்கு எப்படியாவது 80G மட்டும் நாளைக்கே கொடுத்துருங்க, நான் ஆடிட்டர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன் நான். அப்படி கொடுத்தானா அது பேர் அருளற்ற செயல். கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம், கொடுக்க கூடாதுன்னே நம்ம சொல்லவே இல்லை. எப்படியாவது ஒரு வழியில கொடுத்துருங்கன்னு தான் சொல்றோம். ஆனா கொடுக்கறதுல என்ன என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த இந்த செய்கை என்பது, இது அருளற்ற செய்கை என்பது காட்டுகிறதா இல்லையா? அதே போலத்தான் மெய்ப்பொருளை கண்ட, மெய்ப்பொருளை பற்றியே சரியான முறையாக ஒரு குருமுகமாக படிக்காத ஒருத்தர் தன் வாய்க்கு வந்ததையும் மனதுக்கு வந்ததையும் புத்திக்கு எட்டினதையும் எடுத்துக்கொண்டு இந்த இன்டெலெக்சுவல், அதாவது வெர்பல் டயோரியா அப்படிம்பார் சுவாமிஜி. வெர்பல் டயோரியான்னா என்ன அர்த்தம்னா, நம்ம நம்ம வந்து நம்ம என்ன கண்ட்ரோலே இல்லாம நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா? தெரியாது. எங்க யாராவது ஏதாவது ஸ்கிரிப்சர்ஸ்ல இருக்கா? தெரியாது. இட் அக்கர்ட் டு மீ, இட் கேம் டு மீ, அதெல்லாம் நம்ப கூடாது. அப்படிப்பட்டவன் சொல்லக்கூடிய அந்த மெய்ப்பொருளை பற்றின விஷயங்கள் இருக்குல்ல, அவன் சொல்ற போதே அந்த மெய்ப்பொருளே காட்டி கொடுத்து விடும் இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு. சொல்றத பார்த்தாலே தெரிஞ்சு, ஒரு குருமுகமாக ஒரு விஷயத்தை படித்து அந்த அதை அதை நாம நல்லா அசிஸ்ட் பண்ணி உள்வாங்கி உரம் போட்டு நாமளும் கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து அசை போட்டு அதன் பிறகு சொல்வதற்கும் அல்லது அதன் பிறகு அதை பற்றி விவாதிப்பதற்கும், எதுவுமே தெரியாம சும்மா 4 புஸ்தகத்தெல்லாம் புரட்டி விட்டுட்டு வந்து 4 கேட்சி வேர்ட்ஸ், கீவேர்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கொண்டு பேசுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. பாக்குறோமே டிபேட்ஸ் அது இதுன்னு பாக்குறோமே எப்படி பேசுறாங்க அப்படின்னு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ண எவ்வளவு உசத்தியான விஷயம் பாருங்க. மெய்ப்பொருளை பற்றி, ஏன்னா சாதாரணமா உலகியல் விஷயங்களை பேசுவதற்கு கூட உங்களுக்கு உதவி கிடைத்து விடும். உலகியல் விஷயங்களை பத்தி ஏதாவது பேசணும் அப்படின்னு சொன்னா, நான் இப்பதான் இந்த கூகுள் ஆண்டவர் இருக்கு, எது வேணாலும் கூகுள் குருன்னு வேற சொல்லிக்கிறாங்க அவரை. அதனால எதை வேணாலும் எங்கேருந்து எதை எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருவாரு. அப்புறம் இப்ப ஏஐ வேற இருக்கு. இமேஜின்னா ஒரு படத்தை போடுறது, வாட் இஸ் திஸ்ன்னு கேட்டா அதுக்கு ஒண்ணு எழுதுறது. லெட்டர் கூட இனிமே வந்து ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் கூட யாரும் எழுத மாட்டாங்க, அதை கூட ஏஐல எழுதி கொண்டு போய் இப்ப மெயில் பண்ணிடுவாங்க. இப்ப அந்த மாதிரி ஆயிப்போச்சு. யாரும் திங்கே பண்ண வேண்டாம், உன் புத்தி எல்லாம் கழட்டி உள்ள வச்சுக்கலாம் பத்திரமா. நம்ம எதுவும் வந்து செலவே ஆகாது, நமக்கு ஒரு செலவும் இல்லாமயே இந்த உலகத்தை விட்டு போவோம், புத்தி அப்படியே கிடக்கும். அப்படி ஆய்கொண்டு இருக்கிறது. அப்ப ஆனா அது மாதிரியான ஒரு மனப்பக்குவம் இல்லாத ஒரு ஆடு வந்து இந்த மெய்ப்பொருளை பற்றி அவன் பாட்டுக்கு அடிச்சு விடுறது போலதான், அதுல அதை அடிச்சு விடும் பொழுதே தெரிஞ்சிடும் அவன் ஒரு மனப்பக்குவமற்றவன், அவனுக்கு மெய்ப்பொருளை பற்றி எதுவுமே தெரியவில்லை அப்படிங்கிறது, அவன் குருமுகமாக உட்கார்ந்து படித்தவன் அல்ல அப்படின்னு தெரிஞ்சிரும் அவன் சொல்லும் பொழுதே. அது மாதிரிதான் இந்த அருளற்ற செயல்கள் அவனுக்கு அருள் அல்ல, அருள் இல்லை அப்படிங்கிறத தெரிந்து காட்டி கொடுத்தது. அதுதான் அந்த விஷயம். இப்ப உணர்வு யாருக்கு வந்து மெய்ப்பொருளை நன்றாக படித்திருக்கிறார்களோ அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகியல் அப்படிங்கிறது அவர்களுக்கு உண்மையாக தோன்றாது. ஆனால் யாருக்கு அந்த அறிவு இல்லையோ அவர்களுக்கு இந்த உலகியல் இச்சைகளில் தான் அதிக நாட்டம். அப்ப அருள் உடைமைங்கிறதுக்கு அந்த ஸ்டேஜுக்கு வரக்கூடியவனுக்கு ஏன் இந்த மெய்ப்பொருள் உதாரணம் வருது அப்படின்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் மெய்ப்பொருளை அறிவதுதான். இவன் இங்கேயே வந்து இது பண்ணினா அப்படின்னா, அதாவது போலியாக இவன் இருந்தான் என்று சொன்னால் அவனால் எப்படி மெய்ப்பொருளை பெற முடியும்? இந்த விஷயங்கள் எல்லாம் யோசிச்சுதான் இதை எழுதியிருக்கார். அதனால தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால், எப்படி படிக்காதவன் படிச்ச மாதிரி ஒரு விஷயத்த சொன்னா அது நல்லா இருக்காதோ, அந்த மாதிரி அருளே இல்லாதவன் அருளை காட்டுகிறேன் பேர்வழி என்று ஏதாவது ஒரு அறத்தை செய்தான் என்றால் அதுவும் அந்த அருளுக்கு விளக்கமாக இருக்காது அப்படிங்கிறது தான். மேற்கொண்டு ஒரு அறிவுங்கிறது மெய்ப்பொருளை பெறுவதற்கு ரொம்ப நுண்மையான அறிவு வேண்டும். இதுல அதாவது நமக்கு என்ன ஃபேக்கல்டிஸ் இருக்கணும் அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் நமக்கு உண்மையான அறிவு வேணும். ஏன்னா மேம்போக்கா படிக்கக்கூடிய விஷயம் அல்ல. நீங்களே இப்ப பாக்குறீங்க, 3 அத்தியாயம் படிச்சிருக்கோம். இன்னும் நம்ம 15 அத்தியாயம் படிக்க போறோம். மெய்ப்பொருளை பற்றித்தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த மெய்ப்பொருளை படிப்பது அப்படிங்கிறது அவ்வளவு மேலோட்டமான விஷயம் இல்லை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்போ அதே மாதிரிதான் அருளை காட்டுவது என்பதற்கும் உண்மையான ஒரு மனம் வேண்டும். அது ரெண்டும் உண்மையா இருக்குங்கிறது இன்னொரு அழகான கம்பாரிசன். மனசு ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா இருந்தா அருள்லாம் வராது, இரக்கம்லாம் வராது. நோ, இட் இஸ் டோட்டலி நாட் பாசிபிள். சூப்பர்ஃபிஷியலா இருக்கிறது அப்படின்னா உலகத்துல இருக்கிற விஷயங்கள்லயே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிற மனதுக்கு இந்த இந்த அளவுக்கு ஆழமான ஒரு இரக்கம் என்பது நிச்சயமாக வராது. தன் வாழ்க்கையையே கொடுத்து இந்த சமுதாயத்திற்கான சேவை செய்ய வேண்டும் என்ற அந்த துறவு மனப்பான்மைங்கிறது வரவே வராது. சாதாரணமா போறவங்க வரவங்களுக்கு ஹெல்ப் பண்றது வேற. நான் இப்ப சொன்ன எக்ஸாம்பிள் எல்லாமே ரொம்ப சாதாரணமான ஒரு இல்லறத்தாருக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களைத்தான் எக்ஸாம்பிளா சொன்னேன். ஆனா ரொம்ப ஆழமான ஒரு ஒரு இது பொருள் இதுக்குள்ள இருக்கு. அது என்னன்னா, இந்த இல்லறம் என்னுடையது, சுயநலம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி சமூகம் அப்படின்னு நான் போகும் பொழுது எனக்கு எவ்வளவு ஒரு நுண்மையான அந்த இரக்க சுபாவம்ங்கிறது இருக்கணும். அதுவும் இதுவும் சேர்த்து கம்பேர் பண்ணி சொல்றாரு. 250 பாக்கலாம். வலியார் முன் தன்னை நினைக்க தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ரொம்ப அழகா இந்த இந்த என்டையர் அதிகாரத்தை சம்மரைஸ் பண்ணிட்டார் திருவள்ளுவர். நீ எப்படி இருக்கணும்? 2 விஷயம்தான். நீ பார்க்க வேண்டியது 2 விஷயம்தான். தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. உன்னை விட கீழாகன்னா என்னிடம் உதவி பெறுவதற்காக வருகிறான்னு வச்சுக்கோங்களேன். என்னிடம் உதவி பெறுவதற்காகவோ நான் அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அவங்க என்னை விட கீழே இருக்காங்க, பெறக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னா தன்னை காட்டிலும் கீழே இருக்காங்க. ஸ்தானத்திலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி, பல வகைகளில் நம்மை காட்டிலும் கீழாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க கிட்ட நாம அதிகப்படியான இரக்கத்தை காட்டணும். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் அணியல்ல ஒருவர்க்கு மற்ற பிற அப்படின்னு முன்னாடி பார்த்தோம். நம்ம யார்கிட்ட காட்டுறோமோ இல்லையோ, நம்ம விட கீழே இருக்கிறவங்க கிட்ட இனிமையாக பேசி அவர்கள் மனம் புண்படாதபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி என்னை விட கீழே இருக்கிறவங்க கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நான் இப்ப டக்குன்னு அவனை எது ஒரு ஒரு எகத்தாளமா பேசணும்னு மனசுல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செகண்ட் நில்லுப்பா. நீ உன்னை விட மேல இருக்கான்ல யானா ஒருத்தன், அவன்கிட்ட போவல்ல நீ ஏதாவது கேட்டு, அப்ப நீ எப்படி நிப்ப? அத கொஞ்சம் யோசிச்சு பாரு. வலியார் முன் தன்னை நினைக்க. உன்னை விட வலிமை அதிகம் இருப்பவர்களிடம் நீ எப்படி நிற்பாய்? கொஞ்சம் மனசுல ஒரு பிக்சர் கொண்டு வா. நீ எப்படி ஐயா சாமி நிப்பியா இல்லையா? அப்ப அவனை மட்டும் மட்டமா நினைக்கிற? அவன் கிட்ட நீ மரியாதை கொடு. அவன் கேட்டு வந்து விட்டான் என்பதற்காக அவன் மட்டம் அல்ல, கொடுக்கறதுக்கு உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான். எல்லாருமே சொல்லுவாங்க இந்த இதுல பிரவச்சனங்கள்ல எல்லாம் கேட்டிருப்பீங்க, தானம்ங்கிறது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. எதுக்கு? புண்ணியத்தை சம்பாதிக்கிறது. தானம் வாங்க வரவன் எனக்கு அந்த 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 இதை கொடுக்குறான். தானம் வாங்க வரவன் மட்டமே கிடையாது. அவன் எதுக்காக வந்திருக்கான்னா எனக்கு புண்ணியம் சேர்க்கறதுக்கு வந்திருக்கான் பாவம் மெனக்கெட்டவன். அப்போ நம்ம இதுல கூட பார்ப்போம். ஈகையில தான் நினைக்கிறேன். ஈகையில நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று அப்படின்னு. நீ கொள்வதை காட்டிலும் கொடுப்பதனால்தான் உனக்கு மேலுலகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, கொள்ள வேண்டிய நேரம் வந்தால் கூட பரவாயில்லன்னு ஒருத்தன் கொள்றானா இல்லையா? என்கிட்ட வந்து வாங்கிக்கிறான். அப்ப அவன் என்ன பண்றான்? அவனோட ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டு எனக்கு புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்றான். ஆக்சுவலா பார்க்க போனா தானம் கொடுக்கும் பொழுது நாம் தான் ரொம்ப வினயமாக இருக்கணும். கொடுப்பவன் தான் ரொம்ப வினயமாக இருக்கணும். என்றால் அது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. அது தானத்துக்கு எல்லா விஷயங்களுமே இரக்கம் அப்படிங்கறத நான் காட்டுறதுக்கு, இந்த அருள் தன்மை அப்படிங்கறத நான் காட்டுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லைன்னா அருள் சேர்ந்த நெஞ்சை நான் எப்படி வெளிப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். எதுவாக இருந்தாலுமே நம்மை விட கீழானவர்களை மட்டமாக நினைப்பதற்கு முன் நாம் நம்மை விட மேலானவர்கள் முன்னாடி எப்படி நிற்போம் அதை நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஸ்ரூயதாம் தர்ம சர்வஸ்வம் ஸ்ருத்வா சைவாவ தாரியதாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்கும். என்ன அதோட முடிவு அப்படின்னா,
ஆத்மனி ஆத்மனக பிரதிகூலானி பரேஷாம்ன சமாச்சரேத் அப்படின்னு. அதாவது எனக்கு வந்து ஆத்மனக அப்படின்னா எனக்கு, பிரதிகூலானினா கெடுதல். எனக்கு கெடுதல்ங்கிறது எதுவோ அதை நான் இன்னொருத்தருக்கு பரேஷாம்னா இன்னொருத்தருக்கு சமாச்சரே எப்பொழுதுமே செய்யாதே. அப்ப என்ன இல்ல ஸ்ரூயதாம் தர்ம சர்வஸ்வம், தர்ம சாஸ்திரங்கள் பூராத்தையும் நான் வந்து எடுத்து அலசி பார்த்து சல்லடை பண்ணி நிக்கிறது என்னப்பா, என்ன மெசேஜ் அதுல அப்படின்னா, உனக்கு எது கெடுதலும் நினைக்கிறியோ அதை இன்னொருத்தனுக்கு செய்யாது. அதுதான் தர்மசாஸ்திரத்தினுடைய அறுதி மெசேஜ். நமக்கு எல்லா புராணங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறது இந்த ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம். இப்ப நமக்கு அதேதான் அழகா இங்க சொல்றார். நீ அருளை காட்ட வேண்டும். நீ அருளை காட்டும் பொழுது ஒரு செகண்ட் யோசி. உன்னை விட மேல இருக்கிறவன் உன்னை எப்படி நடத்தினா உனக்கு பிடிக்கும்? நீ அவன் முன்னாடி என்ன எதிர்பார்த்து நிக்கிற? ஒரு அன்பை தானே எதிர்பார்த்து நிக்கிற. அந்த அன்பை நீ முதல்ல அவன்கிட்ட காட்டு. தட் இஸ் வாட் இஸ் அருள் அப்படின்னு அழகா இதை வந்து சம்மரைஸ் பண்ணி வைக்கிற ரொம்ப அருமையான ஒரு அதிகாரத்தை நாம இப்ப கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்த அதிகாரம் வந்து புலால் மறுத்தல். அதை நாம அடுத்த வகுப்புல அதனுடைய விவரங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் படிக்கலாம். இப்ப நாம பாராயணத்துக்கு ஆரம்பிக்கலாம்.